கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாயிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்திலே தேவன் இந்த வாரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மாற வேண்டியது சூழ்நிலைமை அல்ல, நீங்கள் தான். நீங்கள் மாறினால் சூழ்நிலைமை மாறும். உள்ளம் மாறினால் இல்லம் மாறும். அதுதான் பெரிய பாடம். அந்த பாடத்தை இந்த வாரம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிப்பதோடு தயவு செய்து பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இந்த செய்திகள் கடந்து செல்லட்டும், அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கும் 2 சகோதரிகளுக்கு இடையே நடந்த ஒரு பிரச்சனையை, ஒரு சூழ்நிலைமையை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சகோதரிகள் தான் அவர்கள், மார்த்தாள், மரியாள். இந்த வீட்டிற்கு அன்றைக்கு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு இருக்கிற வீட்டில்தான் பிரச்சனை. நீங்கள் கேட்கலாம், நாங்கள் ஆண்டவரை சேவிக்கிறோம், நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், உழைக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், எல்லாம் இருந்தும் என் வீட்டில் ஏன் பிரச்சனை? இயேசு வந்து அந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், அங்கேதான் பிரச்சனை. 2 பேருக்கிடையே கருத்து வேறுபாடுகள். அதில் ஒருத்தி பொங்கி எழுகிறாள். அவள் ஆண்டவரிடத்தில் தன் சகோதரியை வந்து குற்றம் சாட்டுகிறாள். வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்த வசனம்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இந்த வசனம் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. மார்த்தாளுக்கு ஏன் பற்பல வேலைகள்? மரியாள் நல்ல பெண் தானே, அவள் மார்த்தாளுக்கு உதவி செய்திருக்க மாட்டாளா? ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன். மார்த்தாள் நன்றாக தூங்கிவிட்டு தாமதமாய் எழும்பினாளா? மரியாள், மார்த்தாள் வருவாள், இந்த நேரத்திற்குள் நீ வந்தால் நான் உனக்கு உதவி செய்வேன், போதகர் வந்துவிட்டால் நான் உன் பக்கமே வரமாட்டேன் என்று முந்தின இரவே மரியாள் சொல்லியிருக்கக்கூடும். மார்த்தாள் ஒருவேளை சோம்பலி நிமித்தம் நெடுநேரம் தூங்கிவிட்டு பின்பு தாமதமாய் எழுந்து இருக்கிற நேரத்துல ஓடி ஓடி வேலை செய்தாளா? நமக்கு தெரியவில்லை. பிரச்சனைகளுக்கு பல காரணங்கள். அதில் ஒன்று, இருவருமாய் இணைந்து செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாதபடி தனியே வேலைகளை செய்தது. 2வது, வேதம் சொல்லுகிறது பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்து. ஓவர் ஒர்க், ஓவர் ஸ்ட்ரெஸ். நீங்க அதிகமான வேலைகளை திட்டமிடாதபடி செய்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்த விஷயம் ஆண்டவரிடத்தில் போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. இது எப்படி இருக்கிறது என்றால், நீ ஆயத்தம் செய்கிற 16 டிஷ் எனக்கு வேண்டாம் மார்த்தா. நீ 4 ஆகாரத்தை ஆயத்தம் செய்துவிட்டு என் பாதத்தில் அமர்ந்திருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்வதைப் போல ஆண்டவர் கூட நாசுக்காகத்தான் அங்கே பேசுகிறார். நீ பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைகிறாய், தேவையானது ஒன்றே. ஆண்டவர் திட்டவில்லை, அங்கே கோபமாய் பேசவில்லை, அன்பாய் சொல்லுகிறார். நீங்கள் அதிக வேலைகளை இழுத்து போட்டு மன அழுத்தத்தில் இருக்கிறீர்களா? சில காரியங்களை நாளைக்கென்று நிறுத்தி வையுங்கள். சில காரியங்களை இது போதும் என்று நிறுத்துங்கள். ஸ்திரீகளா இருக்கிற உங்களுக்கு வீடை சுத்தமாக வைக்க வேண்டும், எல்லாவற்றையும் துவைத்து போட வேண்டும், இன்றைக்கு இதை கிளீன் பண்ணி முடிக்க வேண்டும், இன்றைக்கு இதை டஸ்ட் பண்ணி முடிக்க வேண்டும், இன்றைக்கு காரை கொண்டு போய் வாஷுக்கு விட வேண்டும். எல்லாவற்றையும் ஒரே நாளில் செய்வது இயலவில்லை என்றால் நிறுத்தி வையுங்கள். நான் கூட இந்த டுடேஸ் விக்டரியை நேற்றைய தினத்திலே பதிவிட வேண்டும். நேற்றைய தினத்திலே மிக அதிகமான ஊழிய வேலைகள். சரி, இரவிலே 9 மணிக்கு மேல் இதை பதிவிடலாம் என்று நினைக்கும் பொழுது என் சரீரம் கெஞ்சுகிறது. ஜெயராணி, ஒன்னால் இது முடியாது, போ, வீட்டுக்கு போய் இளைப்பாரு என்று சொல்லுகிறது. சரி, தீர்மானித்தேன். சரி ஆண்டவரே, நாளைக்கு வந்து நான் இதை பதிவிடுகிறேன் என்று சொல்லி இரவிலே இளைப்பாரி காலையில ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களோடு கூட பேசுகிறேன். வேலைகளை திட்டம் பண்ணுங்கள். அதிக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு மன அழுத்தம் அடையாதிருங்கள். இங்கே மார்த்தாளுக்கு இருந்த சுபாவம் மரியாளை குறை சொல்லுகிற சுபாவம். தன்னுடைய காரியத்தை அவள் பார்க்கவில்லை, அடுத்தவர்களை குற்றம் சொல்லுகிறாள், முறுமுறுக்கிறாள். இஸ்ரவேலரின் பாவமே முறுமுறுப்பு தான். அவள் முறுமுறுத்தது தன் ஆதங்கத்தை தீர்த்து கொள்ளும்படி முறுமுறுக்கிறாள். ஆனால் ஆண்டவர் மரியாளிடத்தில், மரியா, நீ போய் மார்த்தாளுக்கு கொஞ்சம் உதவி செய்திருக்கலாமே, இப்போ ஒன்றுமில்லை, போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வா. அப்படி இயேசு சொல்லவில்லை. அவருக்கு தெரியும் எது சரி என்று. எனக்கு அன்பானவர்களே, 2 பேருக்கிடையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது பிரச்சனையின் உண்மையான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து அதை சரி பண்ணுங்கள். மாறாக
ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதீர்கள். கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், சகோதரிகள் ஒருவரை ஒருவரையும், சகோதரர்கள் ஒருவர் ஒருவரையும், பெற்றோர் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோர்களையும் குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி, தகப்பன் தாய் என்னை நேசிக்கவில்லை, ஆகவேதான் நான் இப்படி மாறினேன் என்று பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை, ஆகவேதான் நாங்கள் இப்படி தண்டிக்கிறோம் என்று பெற்றோர் சொல்லுகிறார்கள். முறுமுறுப்பை நிறுத்துங்கள், குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, மார்த்தாள் மரியாள் குடும்பத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. குடும்பங்களில் இருக்கிற எல்லா முறுமுறுப்பின் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், இவைகள் எல்லாம் இந்த குடும்பங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஒருவர் மேல் பட்சமாய் இராதபடி பழித்து பேசுகிற அந்த காரியங்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும் என்று வாசிக்கிறோமே. அதை போல ஆண்டவரே, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய இருதயத்தை உங்க பிள்ளைகளுக்கு தாங்க. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, சண்டையிட்டு பிரிந்து கிடக்கிற குடும்பங்களிலே உம்முடைய சமாதானம் உண்டாகும்படி ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்கப்பா, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும், எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தியை அநேகருக்கு அனுப்பி வையுங்கள். God bless you.